முள் தேண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள் போகலாம். விஷ்ணு கிளம்பிவிட கௌதம் வீட்டிற்கு வந்தான். வழக்கத்துக்கு மாறாக அபியின் முகத்தில் தெரிந்த அதீத புன்னகை அவனுக்கு ஏதோ சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அபியிடம் எதுவும் பேசாமல் நேராய் போய் குளித்து விட்டு வந்தவன் பசிக்குது. அபியும் சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். அன்று விதவிதமாய் இருந்ததை பார்த்து ஒரு கணம் புருவத்தை உயர்த்தியவன், நீ சாப்பிட்லையா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு வந்து படு. அபிக்கு சாப்பாட்டை பார்க்கும்போதே உமட்டி கொண்டு வந்தது. எல்லாவற்றையும் எடுத்து ஓரமாய் வைத்தவள் அவன் அருகே வர என்ன நினைத்தானோ அவளை இழுத்து அவள் இதழோடு முத்தமிட்டான். ஏற்கனவே வாந்தி வருவது போல் இருந்தவளுக்கு இவனது இந்த செய்கை மேலும் ஒரு மாதிரி இருக்க உடனடியாய் ஓடி வாந்தி எடுத்தாள். ஓ, நான் முத்தம் கொடுத்தா வாந்தி எடுக்கிற அளவுக்கு அருவருப்பாக இருக்கோ? அப்படியெல்லாம் இல்லை. சோர்ந்து போய் வந்தவள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். விஷ்ணு வாங்கி வந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்து வந்தவள் அவனிடம் நீட்ட, என்ன இது? ஸ்வீட்டு ஒன்றை எடுத்து வாயில் வைத்தவன், எப்படி வந்துச்சு? நீ போய் வாங்கினியா? இல்லை, வேற எப்படி வந்தது? அப்பா வந்தார். வாயில் வைத்ததை தூ என்று துப்பியவன், என்னாச்சு? எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்காது. அவன் எதுக்கு இங்கே வந்தான்? நீ வர சொன்னியா? ஐயோ இல்லை, அவரை தான் வந்தார். கல்யாணமான இந்த 3 மாதத்தில் அம்மா அப்பா வரல, உன் கூட பிறந்தவங்க வரல. ஆனால் அவன் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை பிரிஞ்சு அவனால் இருக்க முடியாதோ? அவன் பேச்சின் உள்ளர்த்தம் புரியாமல், ஆமாம், அத்தானுக்கு என் மேலே ரொம்ப பாசம். என்ன சொல்லி அனுப்பிச்சவங்க அத்தாங்கிட்ட? அது சொல்லு, என்ன சொல்லி அனுப்பிச்ச? நான் கன்சீவாக இருக்கிற விஷயத்த சொன்னேன். வெகுண்டு எழுந்தவன், கன்சீவாக இருக்கியா? ஆமாம், டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை அவங்ககிட்ட தான் முதல்ல சொன்னியா? ஓ, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவனும் வந்தானா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. பொதுவாக பொண்ணுங்க கன்சீவாக இருக்கிற விஷயத்த முதல்ல புருஷங்கிட்ட தானே சொல்லுவாங்க. நீ அவங்ககிட்ட முதல்ல சொல்லி அனுப்பியிருக்கேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? கழுத்தில் 3 முடிச்சு போட்டவன் நான். எனக்கு இந்த விஷயம் தெரியல, ஆனால் எனக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அவன்தான் உன் புருஷன்னு அர்த்தமா? இல்லை இந்த குழந்தைக்கு அப்பான்னு அர்த்தமா? என்ன சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு இந்த விஷயம் தெரியல, எனக்கு முன்னாடி அவனுக்கு தெரியுதுன்னா அப்போது இது அவனோட குழந்தை தானே. என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏய், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், வாயை மூடு. யார் கிடைப்பாங்கன்னு நீ இருந்த? உன்னை பற்றி ஒரே ஒரு ஃபோட்டோ காமிச்சதுக்கு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் உன்னை இழிச்ச வாயன் நான் வந்ததும் என் தலையில் கட்டிட்டாரு உங்கள் அப்பா. அப்படி நீ நல்லவளாக இருந்தா உன் அப்பா எதுக்கு உன்னை எனக்கு கட்டி கொடுக்க போகிறாரு? அவரோட வசதி என்ன, என்னோடய வசதி என்ன? ஒரே நாளில் எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னை என் கூட அனுப்புகிறாருன்னா அப்போது உன்னுடைய நடத்தை எப்படி இருக்கும்? ஃபோட்டோவா? என்ன சொல்கிறீங்க? சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன சொல்கிறேன்னு கேட்காத. நீ கன்சீவாக இருக்கன்னு சொன்னேன். ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுவார்? ஒன்று உன்னை கொன்று போட்டிருப்பாரு, இல்லை என்ன ஏதாவது பண்ணியிருப்பாரு. உங்கள் அப்பா 2மே பண்ணலை. சொன்ன உடனே இதுதான் சாக்குன்னு உன்னை ஏன் கூட அனுப்பிச்சிட்டாரு. அப்போது அவருக்கு உன் நடத்தியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அபி தலையிலேயே அடித்து கொண்டாள். இவ்வளவு நாளும் கௌதம் தன்னை காதலித்தான். எப்படியோ அப்பாவை பேசி சமாதானப்படுத்தி கல்யாணமும் செஞ்சுக்கிட்டான். கடைசியில் அப்பாவுக்கும் இவனுக்கும் ஏதோ பிரச்சனை. அதனால தான் அப்பா இங்கே வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவ இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா, நீயும் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம்னு சொன்னேன். அதை உன் அப்பாவும் நம்பிட்டாரு. அப்படின்னா அவருக்கு உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை. போதும், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க.
நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நடத்த தவறுனா இவன் என்ன வேணால் சொல்லியிருக்கட்டும், அதையெல்லாம் அப்போ எப்படி நம்பலாம்? அவி தலையிலேயே அடித்து கொண்டு அழுதாள். கௌதம் பேசியது கூட அவளுக்கு பெரியதாய் தெரியவில்லை. நேற்று வந்தவன், ஆனால் இத்தனை வருஷம் தன்னை பெற்று வளர்த்தவர் தன்னை எவ்வளோ கேவலமாக எடை போட்டிருக்காரு. அதை அவளால் தாங்கவே முடியவில்லை. அப்பா அப்பா என்று மூலையில் அப்படியே உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தவள் அயர்வு தாங்காமல் அப்படியே படுத்துவிட கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலானது. சோர்ந்து போய் படுத்திருந்த அபியை பார்க்க கௌதமுக்கு மனதை பிசைவது போல் இருந்தது. அபி, எழுந்து வந்து சாப்பிடு. எழுந்துரு அபி, வந்து சாப்பிடு. 2-3 முறை கௌதம் கூப்பிட்டும் அபி தலையை நிமிர்த்தவே இல்லை. அழுது அழுது அந்த இடமே ஈரமாகியிருந்தது. வேகமாய் போய் அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவள் இழுத்த இழுப்பிற்கு அபியும் எழுந்து விட்டாள். எதுக்குடி இப்படி பண்ணுற? எனக்கு பிடிக்காத விஷயத்த எதுக்கு செய்கிற என்று கேட்டுக்கொண்டே அபியை நெருங்கி அவள் உதட்டில் முத்தமிட, ஒரே ஒரு நிமிஷம் இவனை மனசில் நினச்ச பாவத்துக்கு என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், என்னென்ன பேசிட்டான். அப்பா அம்மா இல்லை, அனாதன்னு சொன்னானே, எல்லாமுமா நான் இருக்கணும்னு நினச்சேனே, அதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டான். அவனுக்கு என்னோட அன்பு சுத்தமாக புரியல. அவனை மனசில் நினச்ச ஒரே காரணத்துக்காகத்தானே அவன் பேசின எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய நடத்தையே கேவலப்படுத்தி பேசிட்டான். இதுக்கப்புறமும் நான் பொறுமையாக இருந்தால் அது நியாயமே இல்லை. ஆவேசம் வந்தவள் போல் அவளை முத்தமிட வந்தவனை பிடித்து தள்ளினாள் அபி. நடத்த கெட்டவன்னு தெரிஞ்ச பிறகும் எதுக்காக என்கிட்ட வரீங்க? என் உடம்புக்காகவா? வேண்டாம், இந்த நடத்த கெட்டவளோட உடம்பு உங்களுக்கு வேண்டாம். பொண்டாட்டிய நடத்த கெட்டவன்னு சொல்லிட்டு அவளையே நெருங்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையா? அபி அவன் முகத்தில் உமிழ ஆவேசம் வந்தவன் போல், ஆமாண்டி, நடத்த கெட்டவன்னு தெரிஞ்ச பிறகு தான் நெருங்குறேன். ஏன் பேசிக்கிட்ட கூட எல்லாரும் போகிறது இல்லையா? அப்படித்தான் இதுவும். என்னை பொறுத்தவரை நீயும் ஒரு வேசி தான், வா என்று அவளை இழுத்து அவள் மேல் படர்ந்தவன் தன்னுடைய வெறியை தீர்த்து கொண்டான். அவனை மறுக்கவோ எதிர்க்கவோ அபிக்கு உடலிலும் தெம்பில்லை, மனதிலும் தெம்பில்லை. அழுது கொண்டே அவனது இச்சைக்கு சம்மதித்தாள். விரைவிலேயே அவளை விடுவித்தவன் ஒரு பக்கம் திரும்பி படுக்க அபி அழுது கொண்டே உறங்கி போனாள். காலையில் அலாரம் வெகு நேரம் அடித்து கொண்டிருக்க கௌதம் எழுந்து பார்த்ததும் அபியை காணலை. அபியை காணாமல் பதறியவன், இவ்வளோ காலையில் எங்கே போயிட்டா? பின்பக்கம் தெருமுனை எல்லாவற்றிலும் தேடியவன் அபி எங்கும் இல்லை. மறுபடியும் கிச்சனில் வந்து பார்க்க அங்கே ஒரு கடிதம் மடித்து வைத்திருந்தது. வேசி உங்களை விட்டு விலகுகிறாள். அதை பார்த்தவனுக்கு கை கால் எல்லாம் உதற ஆரம்பிச்சது. அவளை அடைய வேண்டும் என்று பல பொய்களை சொல்லி கஷ்டப்பட்டு அவளை அடைஞ்சவன் எங்கே போயிட போகிறாங்கிற தைரியத்தில் அவளை வார்த்தைகளால் இஷ்டத்துக்கும் கொடுமைப்படுத்தலாம். அதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் அபி அவனை விட்டு ஒரேடியாக போயிட்டா. வேகமாக கதவை சாத்திட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வர, இப்போ தான் முதல் பஸ் போச்சு என்று அங்கிருந்த யாரோ சொல்லவும், ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ? கௌதம் தலையில் அடித்து கொண்டு அழுதான். அபி, என்னை விட்டு போயிடாதடி. நான் பேசினதெல்லாம் தப்பு, நான் நடந்துக்கிட்டதெல்லாம் தப்பு. இனிமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே பேச மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். என்கிட்ட வந்துடுடி, என்னை விட்டு போயிடாதடி. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. கையில் கிடைத்த அரிய பொக்கிஷத்தை தொலைத்து விட்டு கதறினான் கௌதம். சென்னையை நோக்கி போகும் பஸ்ஸில் கண்ணீரோடு கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அபி.